ஹே ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான். பாயாசம், அதாவது அரிசி பாயாசம். ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ நானே யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி வந்து நான் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் குறைன்னு. அதாவது எப்படி இருக்கணும்னா ரவை பதத்தில் இருக்கணும் பாருங்கள். ஸோ ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கியா தான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர், ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அது உங்களோட விஷ். ஸோ சுகர் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நெய், அப்புறம் பாதாம், முந்திரி. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஸோ அரிசி சொல்லியிருந்தேன்னா அது என்ன அரிசினா, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான். ஸோ அதை தான் கொஞ்சம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் பால் வந்து இதில் பாதி பால் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. பாதி பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி போட்டு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேகணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா வேக விடணும். ஸோ பால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்ச அரிசி போட போகிறோம். ஸோ அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கைவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து கட்டியாக மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ கிண்டிகிட்டே இருக்கும் போது அது நல்லா ஸ்ட்ரக்சர் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அரிசி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நல்லா மீறி இருந்தாலும் அது இந்த மாதிரி கட்டி ஆகிடும். அது மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஈரப்பதத்தில் அதை அரைக்கிறதுனால இந்த மாதிரி பாலில் போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிடும். இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த கட்டிகள் இதுவெல்லாம் சிறுவாகிற வரைக்கும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் திக்காக. இதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய், முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பால், நான் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் போட்டு ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி, நான் பால் வந்து ஊற்றுனா அது நான் இது எடுக்கலை. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாக சொல்ல எப்படி இருக்கு? உண்மையாக சூப்பராக இருக்குது.
போய் சொல்லல வீடியோக்காக. இல்லைம்மா உண்மையாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு.